ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. 4வது அத்தியாயம் 153 பார்க்குறோம். இப்போ இதுக்கு முன்னாடி யூதர்களை பற்றி எல்லாம் தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம். நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், அல்ஹம் சூராங்கிறது ஒரு கொஸ்டின். அதில் வந்து அல்லாட்ட நம்ம கேட்குறோம், எல்லாம் எங்களுக்கு நேர்வழி காட்டு அப்படின்ட்டு. அப்போ அதில் கடைசியாக 2 வார்த்தைகள் வந்து அல்லா ஆட் பண்ண சொல்கிறோம். அது உன்னுடைய கோபத்திற்கு ஆளான ஒரு வழியும் அல்ல, வழி தவறிய ஒரு வழியும் அல்ல. இப்போ கோபத்திற்கு ஆளானவங்க யார்? யூதர்கள். வழி தவறியவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். ஸோ அந்த சீக்வன்ஸ் படி பஹ்ரால் அல்லா யூதர்களை பற்றியே ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறான். ஆல இம்ரானில் கிறிஸ்தவர்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறான். மறுபடியும் அன்னிசால யூதர்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறான். மறுபடியும் மாய்தால கிறிஸ்தவர்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறான். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்அப் ஆகி இந்த 2 தரப்பை பற்றியும் ஃபுல்லாக எல்லாம் கிளியர் கட்டாக புரிய வச்சுருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா அவங்கள குறை சொல்லி காட்டுறதுக்காக கிடையாது, நீங்கள் அது மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு படிப்பினைக்காக அல்லாஹ் வந்து அதை சொல்கிறான். எப்பயுமே வந்து குட் எக்ஸாம்பிளும் கொடுப்பாங்க, பேட் எக்ஸாம்பிளும் கொடுப்பாங்க. இப்போ கிளாஸ் ரூமில் இருக்கிற படித்து ஒருத்தன் சரியாக படிக்காமல் வீணாக போயிட்டானா அவனையும் காரணம் சொல்லுவாங்க, பாரு இந்த மாதிரி வீணாக போயிடக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிளாஸில் நல்லா படிக்கிற ஒரு குழந்தைய என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்பிள் காட்டுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் வரணும் அப்படின்ட்டு. மனிதன்கிறவன் அவன் வந்து முன்மாதிரி வந்து அவனுக்கு எப்போவுமே தேவைப்படும். ஸோ அதனால் கெட்டவங்ககிட்ட இருந்து நாம் என்ன எடுத்துக்கணும், பாடம் கற்றுக்கணும். நாம் அந்த செயல்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற பாடம் கற்றுக்கணும். நல்லவங்ககிட்ட இருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கணும், நாம் எந்த மாதிரியான செயல்கள் செய்யணும் அப்படிங்கிற அந்த பாடம் அப்போ இந்த சூறா பொறுத்த வரைக்கும் ஏன்னா ரொம்ப கேப் ஆயிடுச்சு லாங்காக, அதனால் வந்து ஒரு ரிமைண்ட் மறுபடியும் பண்ணிடுறோம். இது வந்து உஹது போருக்கு பின்னாடி, அகல் போருக்கு முன்னாடி ஹிஜ்ரி 4 அருளப்பட்ட சூறா. அப்போ அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிலாவில் 3 குலங்கள் இருக்குது. பனு கைனுகா, பனு நலீர், பனு குரைலா. ஆல்ரெடி பனு கைனுகா விரட்டப்பட்டுருச்சு பத்ரு போருக்கு அப்புறம். அவங்க செஞ்ச துரோகத்தினால அவங்க மதீனாவிலிருந்து விரட்டப்பட்டு கைபருக்கு போய் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ இந்த சூறா உஹதுக்கு அப்புறம் 2வது கூட்டம் பனு நலீர் வந்து இவங்க விரட்டப்படுறாங்க. பனு குரைலா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அகல் போருக்கு அப்புறம் அந்த துரோகம் பண்ணுவாங்க இல்லையா, உமர் சீரிஸில் கூட வரும், அந்த கூட்டம் வந்து பின்னாடி வந்து 3வது அது விரட்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஹைபர்ல இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் போர் நடக்கும். அங்கேருந்தும் உமர்லியான காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஒட்டுமொத்தமாக அரபு தீபகற்பத்திலிருந்து விரட்டி அடிப்பாங்க. அதனால தான் இன்னைக்கு கிரேட் இஸ்ரேல் ப்ராஜெக்டில் அவன் என்ன வச்சிருக்கான், ஹைபர் வந்து எங்களுக்கு சொந்தம், எங்கள் முன்னோர்கள் அங்கே குடியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு இதில் அவன் இஸ்ரேல் வந்து இன்னைக்கு இருக்கு. அது வந்து அவனும் வந்து கிளைம் பண்ணுறான். இப்போ அத்தியாயத்துக்கு வருவோம். நபியே, வேதம் அருளப்பட்டவர்கள் எழுதப்பட்ட நிலையில் ஒரு வேதத்தை வானத்திலிருந்து தங்கள் மீது இறக்கி வைக்குமாறு இன்று உம்மிடம் கேட்கிறார்கள். அவங்க என்ன கேட்குறாங்க, மூசா நபிக்கு தௌராத் அல்லாஹ் எப்படி கொடுத்தான், எழுதி பலகையில் கொடுத்தான். அது மாதிரி ஒரு வேதம், அது மாதிரி அல்லாஹ் வானத்திலிருந்தே எழுதி இறக்கப்பட்ட ஒரு வேதமாக குரான் இருக்கணும். குரான் என்ன வடிவத்தில் இருந்துச்சு, அதுக்கு வந்து தொட்டு பார்க்குற ஷேப்லேயே இல்லை. குரான் பொறுத்த வரைக்கும் ஆடியோ ஃபார்மேட்டில் அருளப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு ஆடியோ ஃபார்மேட்டை அவங்க சொல்லுவாங்க, அது அவங்க அப்படியே மனனம் செஞ்சுக்குவாங்க. இதுதான் ப்ராசஸாக இருந்துச்சு. ஆனால் யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, இங்கே வேதம் வந்து எங்களுக்கு இது வேணும். மக்கால வந்து குறைஷிகள் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு நிஜமாலுமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து செய்தி வருதுன்னா எங்களை ப்ரூவ் பண்ணுங்க. அது என்ன யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்கள் பாட்டு வீட்டில் படுத்து தூங்குறீங்க, அடுத்த நாள் காலையில் வந்துட்டு கேட்டால் அல்லாஹ்விட்ட இருந்து இந்த ஆயத்து வந்திருக்கு, அந்த ஆயத்து வந்திருக்கு, நீங்கள் வாய்க்கு வந்ததை சொல்கிறீங்க. அது ஏன் நாங்கள் பார்க்க வேண்டாமா? அதுக்கு சொல்கிறாங்க, வானத்திலேருந்து ஒரு கயிறு தொங்கணும், அந்த கயிறை வந்து பிடிச்சிட்டு நீங்கள் மேலே ஏறி போகணும், போகும்போது வெறுங்கையாக போகணும், வரும்போது புக்கோட வரங்கணும், அப்போ நாங்கள் சொல்லுவோம் இது குரானுன்ட்டு. அல்லது நீங்கள் என்ன ரசூல், உங்களுக்கு என்ன வானம் பூமியை படைச்சா எல்லாத்தையும் படைச்சா அல்லாஹ் உங்களை ரசூலா தேர்வு செஞ்சுட்டான்னு சொல்கிறீங்க. அப்போ எங்களை விட உங்கள் வாழ்க்கை வந்து பெட்டராக இருக்கணும் இல்லையா? நீங்களும் வந்து குடிசையில் தானே இருக்கிறீங்க, அப்போ தங்கத்தில் ஒரு வீடு உங்களுக்கு இருக்கணும். அவங்க டிமாண்ட் பண்ணுறேன்.
அப்ப அல்லாவே உனக்கு தெரியுங்கிற, அல்லானால எல்லாமே முடியுங்கிற, அப்ப தங்கத்துல ஒரு வீடு செய்ய சொல்லு. நீ அல்லாவுடைய ரசூல் நாங்க நம்புறோம், நாங்களாம் மண் வீட்டுல இருக்கிறோம், நீங்க தங்கத்துல வீட்டுல இருக்கீங்க, இப்படி சொல்லலாம். மக்கால தண்ணி பஞ்சம், அல்லா தானே தண்ணி வந்து ஓலை செய்யறான், ஜம்சம் வர்ற அந்த அல்லா தானே உங்க அல்லா தானே சொல்றீங்க. 2 ஆறு உற்பத்தி பண்ண சொல்லுங்க, 2 ஆறு மக்கால ஓடணும், இதெல்லாம் பண்ணுங்க, நாங்க அல்லாவுடைய ரசூல் நம்புறோம் இவங்க இப்படி சொன்னாங்க. ஆனா மதீனால இருக்கிற யூதர்கள் கொஞ்சம் புத்திசாலிங்க, அதாவது அவங்க ஏற்கனவே வேதத்தை பற்றிய அறிவு அவங்களுக்கு இருக்கு. அதனால ரசூலா என்ன எண்ணம் வச்சாங்க அப்படின்னா, மதீனால இருக்கிற யூதர்கள் ஈஸியா நம்புவாங்க, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து புரிதல் இருக்கு அப்படின்னு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, தௌராத்து மாதிரி ஒரு வேதம் கொண்டு வாங்க, அதுல எப்படி இருக்கணுங்கிறாங்க. மூசா நபிக்கு 10 கட்டளைகள் வந்து எழுதி தரப்பட்டுச்சுல்ல, அது மாதிரி இப்போ வந்து ஒரு வேதம் இறங்கணும், அது மூசா நபிக்கு தரப்பட்ட அந்த பலகை மாதிரி இருக்கணும். அதுல என்ன எழுதி இருக்கணும் அப்படின்னா, என் பேர் இதான் இங்க மக்கால இருக்கக்கூடிய இவர் முகமது இருக்கார் இல்லையா, அப்துல்லாவுடைய மகன் முகமது, இவர் அல்லாவுடைய ரசூல் தான், இவரை வந்து நீங்க நம்புங்க அப்படின்னு அதுல எழுதி இருக்கணுமா. எப்படி ரசூல்லா அல்லாவுடைய ரசூலுன்ட்டு அந்த கிதாபுல எழுதி இருக்கணும், அப்பதான் நாங்க நம்புவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த எழுதியிருக்கிற அந்த அந்த புக்கு கூட எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொருத்தன் பேர் சொல்லிக்கணுமா. டே முகமது, நான் தான் அல்லா பேசுறேன், நீ வந்து அல்லாவுடைய ரசூல் மேல நம்பிக்கை கொள்ளு. ஏ யூசுப், அப்படி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் அது இறங்கணுமா, லெட்டர் வரணுமா. இந்த ஸ்கூல்ல வந்து பாஸ் ஆகிறதுக்கு லெட்டர் வருப்பாங்களே, அது மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லையும் அந்தந்த ஆளோட பேருக்கு லெட்டர் வரணும். அந்த வேதத்துல எழுதியிருக்கணும், இந்த முகமதை நீங்க தாராளமா நம்பலாம், இவரும் அல்லாவுடைய ரசூல் தான் அப்படின்னு. திமிரு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது, அவங்க எடுத்தவொடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இவர் அல்லாவுடைய ரசூல் தான். கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய கேட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அது அல்லாஹ் சொல்றான், உண்மையில் இவர்கள் மூசாவிடம் இதைவிட கொடூரமான கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இவங்க ஏதோ மூசா நபி வேதம் கொடுக்கப்பட்ட உடனே இவனுங்க எல்லாரும் அப்படியே யோகிய சிகாமணிகள் மாதிரி ஈமான் கொண்டு மூசா நபி சொன்ன கட்டளைகளை அப்படியே ஃபாலோ பண்ண ஆட்கள் அவங்க. அப்படிலாம் கிடையாது. மூசா நபிகிட்டையும் இப்படிதான் கோரிக்கை வச்சாங்க. அது என்ன அல்லாவும், நீங்க பாட்டுக்கு தூர் சீனா மலைக்கு போறீங்க, கீழே இறங்கிட்டு வரீங்க, அல்லாஹ் எங்களெல்லாம் பேச மாட்டானா. அதான் இவர் அல்லாஹ் சொல்றான், மூசா விட்டா இதை விட கொடூரமா கேட்குறீங்களா. அவரிடமோ அவர்கள் அல்லாவை எங்களுக்கு வெளிப்படையாக காட்டுவீராக என்று கூறியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க, அல்லாஹ் வந்து எங்கள்கிட்ட முன்னாடி நிக்க சொல்லு, வெளிப்படையா நாங்க அல்லாவை பார்க்கணும், அப்பதான் நம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த குற்றப்பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா பஹராவில் 55வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியா அல்லாஹ் வந்து அதை சொல்லிட்டே இருப்பான். புரியுதா. இது அல்லாவுடைய சுன்னத்து கிடையாது. இங்க துனியாவுடைய எக்ஸாமே என்ன, மறைவான நிலையில் அல்லாவை நம்புவது, அல்லாவுடைய ஆற்றலையும் அல்லாவுடைய படைப்பையும் வச்சு அல்லாவை நம்புறது. ப்ராடக்டை வச்சு ஒரு அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன், அதை உருவாக்கியவன் இருக்கிறான் அப்படின்னு நம்புறது. புரியுதா. அதுதான் இந்த உலகத்துடைய எக்ஸாம். இன்னைக்கு வந்து நேரில் வந்தா தான் நான் வந்து ஒத்துக்குவேன் அப்படிங்கிறது வந்து திமிரு. இப்போ இபி பில்லு கட்ட சொல்றான். இப்போ வந்து இபிலேருந்து ஒரு ஆள் வராரு, வந்து எடுத்துட்டு போறாரு, 15ஆம் தேதி கட்டுங்க அப்படிங்கிறாரு. இப்போ நீங்க உட்காந்துட்டு மின்சாரத்துறை அமைச்சரை வர சொல்லு. எப்படி மின்சாரத்துறை அமைச்சர் வர சொல்லு, கரண்ட் பில் தானே வேணும், காசு அவருக்கு தானே போகுது, நான் அவர்கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னா திமிரு தானே இது, எகத்தானே இது. இப்போ இதுக்கே ஒத்துக்க மாட்டாங்க. புரியுதா. இப்போ ஃப்ளிப்கார்ட்லேருந்து பார்சல் வருது அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் ஓனர் வந்து கொடுக்க சொல்லு அப்படின்னா வருவானா. அப்போ அல்லாவுடைய கண்ணியம் என்ன, மகத்துவம் என்ன, அவன் வந்து வருவானா. ரசூல் அனுப்புனதே பெருசு, போய் தொலையுது அப்படின்னு ரசூல் அனுப்புறான், என்ன அதுவே உனக்கு வந்து பெருசு. இதுல வந்து தெனாவட்டு இப்படி அவங்க கேட்கறாங்க. கேட்டவுடனே அல்லாஹ் என்ன சொல்றான், இவ்வாறு அவர்கள் அக்கிரமமாக நடந்து கொண்டதால் திடீரென அவர்களை ஒரு பேரிடி தாக்கியது. இப்படி கேட்டுட்டே இருக்கிறாங்க, டபால் ஒரு இடி, அல்லாஹ்வை கொண்டாந்து கண்ணு முன்னாடி நிறுத்துங்கிறாங்க. கேட்டவுடனே ஒரு சவுண்டு டமால்ன்ட்டு, உடனே அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அப்படியே செத்துறாங்க. அப்படியே என்ன ஆயிடுது, செத்து போயிடுறாங்க. அப்போ ஒரு சவுண்டு தாங்குற அளவு கூட நம்மளை வந்து அல்லாஹ் வந்து ஸ்ட்ராங்கா வந்து இங்க கொடுக்கல, அந்த உடம்பு நமக்கு கொடுக்கல. மறுமையில நம்ம அல்லாஹ் பார்ப்போம், அல்லாஹ்வை பார்ப்பதற்கான அந்த உடம்பு அல்லாஹ் மறுமையில தான் கொடுப்பான். அந்த உறுதியான உடல் அல்லாஹ்வுடைய அந்த வெளிச்சத்தை பார்க்கிற அளவுக்கு கண்கள், இந்த கண்களை கொண்டு பார்க்க முடியாது. இங்க நம்மளால வந்து ஒரு 1000 வாட்ஸ் பல்பு நம்மளால பார்க்க முடியுமா, சூரியனை ஒரு 10 நிமிஷம் உத்து பார்க்க முடியுமா. அப்போ எதுக்கு ஆகிறது, அல்லாஹ் அதையெல்லாம் தாண்டி பிரகாசமானது. அப்போ அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி வந்து நீங்க அல்லாஹ் வந்து கேட்குறீங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க மூசாவை ஃபாலோ பண்றவங்க, உங்களை ஃபாலோ பண்ணா எங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னாங்களா. அல்லாஹ் என்ன சொல்றான், இவங்க மூசாவெல்லாம் ஃபாலோ பண்ணல, அவரையே போட்டு டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க திருட்டு பசங்க, இப்படிதான் சாக்கு போக்கு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, தள்ளி போடுறாங்க. உண்மையிலே இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுடைய லாபங்கள் பாதிக்கப்படுறது தான். புரியுதா. யாரா இருக்கட்டும், உண்மையை வந்து யார் நிராகரிப்பாங்க, உண்மையை உள்ளபடி யார் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த அநியாயம் பண்ணுவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. பிறகு அவர்களுக்கு தெளிவான சான்றுகள் வந்த பின்னரும் பசுவின் கன்றை தங்களுடைய தெய்வமாக ஆக்கி கொண்டார்கள். அதனையும் நாம் மன்னித்தோம், நாம் மூசாவிற்கு தெளிவான கட்டளையை வழங்கினோம். அல்லாஹ் என்ன சொல்றான், இப்படியும் அநியாயம் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் நான் மூசாவுக்கு வந்து சான்றுகள் ஏகப்பட்டது கொடுத்தேன். தெளிவான சான்றுகள் என்னென்ன, மூசா நபிக்கு அவருடைய கைத்தடி,
கைத்தடி போட்டால் பாம்பா மாறிடும். அப்புறம் ஒரு அற்புதம் என்ன, ரத்தம், ஆறு முழுவதும் ரத்தமாக மாறிச்சு. வீடு ஊரு பூரா தவளை வந்துச்சு, வெட்டுக்கிளி வந்துச்சு, கண்ணு முன்னாடி கடல் பிளந்தது, ஃபிரௌனை அழிச்சான். இவ்வளோ 400 ஆண்டு காலம் அடிமை வாழ்க்கையில் இருந்தாங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து ரிலீஸ் ஆகி போறதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது. அவ்வளோ தூரம் ஒரு சிக்கலாக இருந்தாங்க. அதுக்காக இவங்களை காப்பாற்றுறதுக்காக 400 ஆண்டு காலமாக இருந்த அந்த ஃபிரௌனுடைய சாம்ராஜ்யத்தை எல்லாம் அழிச்சு இன்னி வரைக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய ராஜா இன்னைக்கு வந்து உருவாகலை. இன்னைக்கு எகிப்து என்ன மாதிரி மியூசியமா இருக்கு, எல்லாம் அது சமாதியாக கிடக்கு. அது மூசா நபி காலத்தில் அப்படி இருந்த ஊர் கிடையாது. ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்த ஊர் இன்னைக்கு நாரி போய் கிடக்குது. அதனால அல்லாஹ் சொல்றான், இவ்வளோ அத்தாட்சி நீங்க பாத்தீங்க, இப்ப என்ன கேட்குறீங்க, எழுதி வேணும்னு கேட்குறீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ அத்தாட்சி காமிச்சாரு மூசா. அப்போ கூட நீங்க வந்து அவ்வளோ விஷயம் நடந்தது. யாருக்கு இவங்க நன்றி செலுத்தணும்? யாருக்கு இவங்க நன்றி செலுத்தணும்? மூசா நபி வந்து ஃபிரௌன் இருந்து கூட்டிட்டு வந்து காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வராரு. அப்போ இவங்க யாருக்கு நன்றி செலுத்தணும்? மூசா நபிக்கு. ஆனா யாருக்கு செலுத்தினாங்க? காளைக்கன்று. அந்த காளைக்கன்று வந்து என்னமோ இவங்களை காப்பாத்திட்டு வந்த மாதிரி அதை காமிச்சாங்க. அல்லாஹ் சொல்றேன், இது எவ்வளவு பெரிய துரோகம். இவங்க நான் கண்ணு முன்னாடி மூசா நபி சொல்றாங்க, இது அல்லாவுடைய புறத்துலேருந்து வந்து இவனுக்கு காளைக்கன்றை வச்சுக்கிட்டு இதுதான் எங்களுக்கு இதெல்லாம் பார்த்துச்சு பண்ணிச்சுங்கிற மாதிரி இவனுக்கு கிரெடிட் காளைக்கன்றுக்கு கொடுத்துட்டான். அதனால தான் காளைக்கன்றை வணங்குறாங்க. புரியுதா? அப்போ அது அல்லாஹ் சொல்றான், இன்னும் தூர் மலையை அவர்களுக்கு மேல் உயர்த்தி அவர்களிடம் வாக்குறுதி வாங்கினோம். இந்த தூர் மலையை எல்லாம் என்ன பண்ணா, அந்த 70 தலைவர்களை வர வைக்கணும். வர வச்சு வேதத்தை கொடுத்து தூர் சீனா மலையை எல்லாம் உயர்த்தி ஒழுங்கா இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்றான், வாக்குறுதி வாங்கணும். இப்போ இந்த ஸ்டோரி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இந்த மகாபாரதத்தோட ஃபிட் ஆகும். இன்னைக்கு இங்க பிராமணர்கள் இருக்கிறாங்க இல்லையா, பிராமணர்கள் சித்பவன் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்களா இருக்காங்க. அது நிறைய இதுல ரிசர்ச்சஸ் எல்லாம் இருக்கு. இந்த மூசா நபியுடைய ஸ்டோரியும் கிருஷ்ணருடைய ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்ச் ஆகும். மூசா நபி வந்து தண்ணியில போட்டு அந்த பெட்டியில போட்டு ஆத்துல விடுவாங்க, கிருஷ்ணரும் ஆத்துல வருவார். அங்க வந்து ஃபிரௌன் இருப்பான், இங்க வந்து கம்சன் ஒருத்தர் இருப்பான். அங்க வந்து மூசாவுடைய அம்மா ஒன்று, பெத்த அம்மா ஒன்று, வளர்த்த அம்மா ஒன்று. இதே மாதிரி கிருஷ்ணருக்கு எடுத்தீங்கன்னா பெத்த அம்மா ஒன்று, யசோதாங்கிற வளர்ப்பு அம்மா ஒன்று. எல்லாமே வேற வேறையா இருக்கும். அதே மாதிரி இவரும் வந்து மலையை தூக்குவார். யாரு? கிருஷ்ணர். அவரும் வந்து ஒரு விரல் அப்படி மலையை தூக்குவார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மலையை தூக்குன சம்பவம் வரும். அங்கேயும் காளை வந்து புனிதமானது, இங்க காளை கன்று வணங்கி வச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே இந்த ரெண்டு இதுமே இவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா ஒரு வகையில இவங்க அந்த யூதர்களுடைய ஒரு பிரிவு தான் இவங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், தலை தாழ்த்தியவாறு வாயிலில் நுழையுங்கள் என்று நாம் அவர்களுக்கு கட்டளையிட்டோம். சப்த் அதாவது சனிக்கிழமை விதியை மீறாதீர்கள் என்று நாம் அவர்களுக்கு கூறினோம். மேலும் இவ்விஷயத்தில் திடமான வாக்குறுதியையும் அவர்களிடம் நாம் வாங்கினோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அடுத்த இவர்களுடைய குற்றப்பத்தியில சொல்றான். ஒரு ஊரை வந்து அல்லாஹ் சொல்றான், இந்த ஊருக்கு போங்க, ஜெயிப்பீங்க, சண்டை போடுங்க, ஜெயிப்பீங்க அப்படின்னு. அதான் சொன்னல, அந்த தாபூத்துங்கிற அந்த பெட்டி எடுத்துட்டு போய் முன்னாடி வச்சாங்கன்னா அந்த பெட்டி கிட்ட யாரும் நெருங்க முடியாது. அந்த பெட்டி வச்சுட்டாங்கனாலே கம்பல்சரி இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி வெற்றி கிடைக்கும் போது அந்த ஊருக்குள்ள நுழையும் போது திமிரா நுழையாதீங்க. ஒரு தலையை தாழ்த்தியவாறு ஒரு அடக்க ஒடுக்கமா போங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையை மீறி தெனாவட்டா உள்ள போறாங்க. அதாவது இந்த ஜெயிச்ச திமிர் இருக்கும்ல, ஓடுற நாயை கண்டா துரத்துற நாய் இலக்காரம் அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஜெயிச்ச திமிர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க உள்ள போகும்போது ஒரு கெத்தா போவாங்க. கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க, ஒவ்வொரு கிடைக்கிற வீடுகள் எடுத்துக்குவாங்க, கிடைக்கிற வயல்வெளிகளை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. இது மாதிரியான ஒரு நடவடிக்கை அவங்க பண்ணாங்க. இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியில ஜெயிக்கும் போது என்ன பண்ணாங்க, சஹாபா அந்த ஹதீஸ்கள்ல வரும், கழுத்து இப்படி அறுக்கப்பட்டு இப்படி தொங்கின மாதிரி இருந்தாங்க. தலையை தூக்கி கூட அந்த மக்கள் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கலாம். அது பார்த்தா கூட ஒரு நக்கலை பார்த்துட்டு போலாம்ல, என்னென்ன ஆட்டம் போட்டிங்கடா டேய் அப்படின்ட்டு. அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட். ஒலிம்பிக்ல கூட பார்த்தீங்கன்னா மெடல்லாம் ஜெயிச்சுட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் வருவாங்க, வேர்ல்டு கப்பும் ஜெயிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரௌட் மூமெண்ட் வருவாங்க. அதெல்லாம் வந்து கிடையாது. அல்லாஹ் சொல்றான், ஜெயிச்சவங்க அடக்கமா இருக்கணும், ஆட்சியாளர்கள் ரொம்ப பணிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த என்ன பண்ணாங்க, அவங்க அல்லாஹ் சொன்ன கட்டளையை மீறுறாங்க. சபுத்து சனிக்கிழமை விதியை மீறாதீர்கள் என்று நாம் அவர்களுக்கு கூறினோம். மேலும் இவ்விஷயத்தில் திடமான வாக்குறுதியையும் அவர்களிடம் நாம் வாங்கினோம். இப்போ சனிக்கிழமையுடைய ஒரு ரூலும் வந்து அல்லாஹ் அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றான். வாரத்தில் ஒரு நாள் லீவு, அது சாட்டர்டே. அந்த நாள்ல முழுக்க இபாதத் மட்டும் தான் செய்யணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு அப்படின்னா அடுப்பு கூட பற்ற வைக்கக்கூடாது, முன்னாடியே சமைச்சு வச்சிடணும். அதனால் இன்னைக்கு இஸ்ரேலில் என்ன பண்றாங்க, இந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆயிடுச்சுனாலே எல்லா கடையும் மூடிடுவாங்க, ரெஸ்டாரண்ட்லாம். சனிக்கிழமை எதுவுமே கிடைக்காது, முன்னாடியே வாங்கினது தான். சரியா? அதையும் சரியா வந்து அவங்க ஃபாலோ பண்ணல. இது பத்தி 7வது அத்தியாயம்ல 6ஆஃப்ல டீட்டெயிலாக வரும். அது என்ன பண்ணாங்க சனிக்கிழமை, அதுக்கு அல்லாஹ் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கிறாங்க டீட்டெயில் வரும். அவர்கள் நம் வாக்குறுதியை மீறியதாலும் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்ததாலும் இறை தூதர்கள் பலரை நியாயமின்றி அவர்கள் கொலை செய்ததாலும் மற்றும் எங்களுடைய உள்ளங்கள் உரைக்குள் நன்கு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறியதாலும் அவர்களை நாம் சபித்தோம்.
அப்போ அல்லாஹ் இவங்க கிட்ட என்ன சொல்றான், வாக்குறுதியை மீறினாங்க, என் வசனங்களை நிராகரிச்சாங்க, தூதர்களை நியாயமின்றி கொலை செய்தாங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன சொன்னாங்க, எங்க உள்ளங்கள் உரைக்குள்ள நாங்க கவர் போட்டு வச்சிருக்கோம், நீ என்ன வேணாலும் பேசு, எங்களை மாத்தவே முடியாது. இது ஒரு பெருமை உங்களுக்கு. எப்படி நீ எவ்வளவு வேணாலும் எங்களை கன்வின்ஸ் பண்ண பாரு, எங்களை உன்னால மாற்ற முடியாது. அந்த எக்ஸிபிஷன்ல எல்லாம் ஒரு ஆள் நின்று பாருல, இவரை சிரிக்க வைக்கவே முடியாதுன்ட்டு, நீங்க எவ்வளவு நீ சிரிப்பு காமிச்சாலும் அவர் சிரிக்க மாட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் அதுல ஒரு பெருமை உங்களுக்கு. அதாவது சத்தியத்துல உறுதியா இருக்கிறதுங்கிறது வேற, அசத்தியத்துல உறுதியா இருக்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சாபக்கேடு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க ரசூல்லாட்ட, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க கவர் போட்டு வச்சிருக்கோம், எங்க உள்ளத்துக்குள்ள ஒரு விஷயம் உள்ள போகாது. அல்லாஹ் சொல்றான், உண்மை என்னவெனில் அவர்களின் நிராகரிப்பின் காரணமாகவே அவர்களின் உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டான், எனவே அவர்கள் மிக குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றனர். இதெல்லாம் என்ன பண்றான், உண்மையிலே இவங்க மூடி இருக்குங்கிறாங்க, இது இவங்க மூடல, நான் தான் மூடிட்டேன். இது எப்போ அல்லாஹ் முத்திரை வச்சிருவான் அப்படின்னா, தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதே மாதிரி அல்லாஹ் வந்து இப்போ இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். இப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த யூதர்களை பத்தி பேசுது. இங்க இவங்க ஏதாவது காளை கன்ற வணங்குனாங்களா? மதீனால இருந்த யூதர்கள் காளை கன்ற வணங்குனாங்களா? இல்ல. மூசா நபி காலத்துல காளை கன்ற வணங்குனாங்க, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து இது இவங்களுடைய முன்னோர்கள் செஞ்சது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க செஞ்சீங்கிறான். இப்போ இது நியாயமா? இது அப்ப அநியாயமா அல்லாஹ் சொல்லுவானா? அப்ப என்ன அர்த்தம்னா, அவங்க முன்னோர்கள் செஞ்சதை சரின்னு இவங்க நினைக்கிறாங்க, நினைச்சா அதுதான் நீயும் அதுதான் அர்த்தம். புரியுதா? இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம்ல, அலி ரலியல்லாஹு காலத்துல ஹக்குக்கும் பாத்திலுக்குமான போர் நடந்துச்சு, ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் கலகக்கார கூட்டம் இருந்துச்சுன்ட்டு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இவங்களும் நியாயவான்கள் தான், அலி தான் தப்பு பண்ணிட்டாருங்கிறாங்க. இப்போ இவங்களும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். புரியுதா? அப்போ ஒரு தப்பை வந்து நீ எவனோ ஒருத்தன் தப்பு செய்யறான், ஆனா அந்த தப்பை நீ சரின்னு நினைச்சீன்னா நீயும் அதுல குற்றவாளி. புரியுதா? அது முன்னோர்கள் காலத்தில் நடந்திருந்தாலும் இவங்களுக்கு என்ன அப்படின்னா, நபிமார்களை விட தங்களுடைய முன்னோர்கள் மேல இருக்கக்கூடிய பக்தி இவங்களுக்கு ஜாஸ்தி. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த குற்றங்கள்லாம் செஞ்சீங்க, அதோடைய கண்டினியூஷன்ல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு அந்த புத்தி போகல, அதே மைண்ட் செட்ல தான் நீங்க இருக்கீங்க. அப்போ இங்க உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு சவுதிக்கு வக்காலத்து வாங்குறான் பாரு. சவுதிங்கிறது அது என்ன, இஸ்லாமிய கலாச்சாரத்துடைய தலைநகரமாக இருக்கணும், அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கணும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த இடத்துல வாழவே கூடாதுன்னு வாழ்நாள் முழுக்க தடை செஞ்சாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல இன்னைக்கு வந்து அல்லாஹ்வுடைய சட்டங்கள் கேலி கூத்தாக்கப்படுது. புரியுதா? ஏகப்பட்ட அநியாயங்கள் செய்யப்படுது. அது ஃபேஸ்புக்ல இதுல எல்லாம் பார்த்து அதை பத்தி யாராவது கமெண்ட் பண்ணா, அங்க படிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி அங்க இருந்து சம்பளம் வாங்கிட்டு வந்த இந்த உலமாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வக்காலத்து வாங்குறாங்க. அப்போ அவங்க அங்க உட்காந்துட்டு அநியாயம் பண்றாங்க, இவன் இங்க உட்காந்துட்டு வக்காலத்து வாங்கினால, எல்லாரும் சமந்தான். இன்னைக்கும் ஹுசைனுடைய கொலையில குற்றவாளிகள் லிஸ்ட் ஆட் பண்ணப்பட்டுட்டே இருக்கு. யாரெல்லாம் ஹுசைனை கொன்னது சரின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு இந்த உலமாக்கள், சவுதியுடைய இந்த ஃபண்டட் உலமாக்கள். அதனால இவங்களை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஸ்காலர்ஸ் ஃபார் டாலர்ஸ். என்னது? ஸ்காலர்ஸ் ஃபார் டாலர்ஸ், டாலருக்கான ஸ்காலர்கள் இவங்க. அப்ப அமெரிக்கன் டாலருக்காக இவங்க பேசக்கூடியவர்கள். அப்போ இவர்களுக்கும் அந்த குற்றத்துல எந்த குற்றத்தை எல்லாம் இவங்க ஆதரிக்கிறாங்களோ அந்த எல்லா குற்றத்திலையும் வரலாற்றுல நீ எந்த குற்றத்தை எல்லாம் நீ ஆதரிக்கிறியோ, இது செஞ்சது கரெக்ட் நீ நினைச்சேன்னா நீ அந்த வரலாற்றுல நீயும் வரும். அந்த கேஸ் 1400 வருஷம் முன்னாடி பழைய கேஸ், அதுல என்கொயரி பண்ணும்போது எல்லாம் ஒன்னையும் கூட்டிட்டு வர சொல்லுவான். யாரெல்லாம் அந்த காலத்திலேயே நான் வாழல அப்படின்னு. நீ வரலாறு படிச்சு அந்த காலத்துல இவங்க தான் சரின்னு நினைச்சில்ல, அப்ப நீயும் அதுல குற்றவாளி தான். அப்ப இல்லைன்னா அல்லாஹ் இங்க குற்றம் சுமத்த யூதர்கள் என்ன சொல்லி இருக்கணும், அவங்க செஞ்சதுக்கு எங்ககிட்ட என்ன பேசுறீங்க இதுதானே கேட்டிருக்கணும். மதீனால இருக்கிற யூதர்கள் என்ன சொல்லியிருக்கணும், எங்க அப்பா பாட்டன் செஞ்ச தப்புக்கு நாங்க எப்படிங்க பொறுப்பாக முடியும்னு கேட்டுக்கலாம்ல. ஆனா கேட்கல. என்ன விஷயம், அவங்களுடைய முன்னோர்களை அவங்க பெருமையா நினைக்கிறாங்க. புரியுதா? அதே மாதிரி அலி ரலியல்லாஹு போரிட்ட அந்த முஆவியா ரலியல்லாஹு இருக்காங்களே, அவரெல்லாம் யாரெல்லாம் உயர்த்தி பேசுறாங்களோ, யாரெல்லாம் அவரை வந்து கிளைம் பண்றாங்களோ, அவங்க எல்லாருமே அலி ரலியல்லாஹுக்கு எதிராக, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹுக்கு எதிராக, ஹசன் ஹுசைனுக்கு எதிராக சண்டை போட்டவர்கள் பட்டியலில் வருவாங்க. இதை வச்சு பார்க்கும்போது அழகா புரிஞ்சிடும். மேலும் அவர்கள் தம் நிராகரிப்பில் எல்லை மீறி விட்டதனாலும் மரியம் மீது பெரியதொரு அவதூறை அவர்கள் கூறியதாலும் அவர்களை நாம் சபித்தோம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், ஈசா நபி அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காலகட்டத்தை பற்றிய ஒரு விஷயங்கள் சொல்றான். இது யூதர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான விளைவு. இங்க இருந்து தான் யூதர்கள், அதாவது பனி இஸ்ராயல்கள்ங்கிறது இப்ராஹிம் நபியுடைய உம்மத்து, இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள், யாக்கூப் நபியுடைய வாரிசுகள், யூசுப் நபியுடைய வாரிசுகள், தாவூத் நபியுடைய, சுலைமான் நபியுடைய வாரிசுகள், ஒரே நம்பிக்கை கொண்டவர்களா வாழ்றாங்க. இதுல ஈசா நபி வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க 2 குரூப்பா பிரிறாங்க.
இதுல ஒரு குரூப்புக்கு பேரு கிறிஸ்தவர்கள், இன்னொரு குரூப் யூதர்கள். அப்ப இந்த இடம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அல்லாஹ் இங்க கிளியர் பண்றான். புரியுதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். மேலும் அவர்கள் தம் நிராகரிப்பில் எல்லை மீறி விட்ட போது, அல்லாஹ் தான் சொன்னல, இப்ராஹிம் நபிக்கு அப்புறம், அதாவது மூசா நபிக்கு அப்புறம் ஈசா நபி வரைக்கும் தொடர்ச்சியா கிட்டத்தட்ட 1400 வருஷம் தொடர்ச்சியா அல்லாஹ் ரசூல்கள் நபிமார்களை அனுப்பிக்கிட்டே இருந்தான். யாருக்கு? பனி இஸ்ராயல்களுக்கு. இவங்களும் என்ன பண்ணாங்க, ஒரு நபி வந்தா ஏத்துக்குவாங்க, ஒரு நபி வந்தா மறுப்பாங்க, ஒரு நபி வந்தா கொன்னுருவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய அந்த உச்சகட்ட பாவம், அவங்க ரொம்பவும் தரம் கெட்டு போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான், ரசூல் அனுப்புறான். ரசூல்னா தெரியுமில்ல, ரசூல் அல்லாஹ் அனுப்பிட்டான் அப்படின்னா அந்த அவங்களுக்கு தி எண்டுன்னு அர்த்தம். இனிமே எந்த எக்ஸ்கியூஸும் அவங்களுக்கு என்ன நடக்காது, அவங்க காரணம் சொல்லி தப்பிக்க முடியாது. ரசூல் வந்துட்டார் அப்படின்னா முடிஞ்சது. ஒண்ணு திருந்தி ஆகணும், இல்லைன்னா அழிக்கப்படணும். ரெண்டுல ஏதோ ஒரு விஷயம் தான் நடக்கணும். அப்ப அல்லாஹ் ரசூலை அனுப்பிட்டான். அப்போ அல்லாஹ் சொல்றான், மரியம் மீது பெரியதொரு அவதூறை அவர்கள் கூறியதாலும் அவர்களை நாம் சபித்தோம். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் மேல என்ன பண்றாங்க, அவங்க மிகப்பெரிய ஒரு அவதூறு சொல்றாங்க. என்ன அவதூறு சொல்றாங்க? முதல் விஷயம் என்ன, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறக்கிறாங்க? மிகவும் தூய்மையான இம்ரானுடைய குடும்பத்துல பிறக்கிறாங்க. அந்த ஃபேமிலிக்கே ஒரு மரியாதை இருக்கு. அதனாலதான் சூரத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், ஆல இம்ரான் சொல்லி அல்லாஹ் சூரா பேரே வச்சிருக்கான். புரியுதா? அப்போ அவ்வளவு தூய்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. ரெண்டாவது, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய நன்னடத்தை. குழந்தையிலிருந்து அந்த குழந்தை எங்க வளருது? பள்ளிவாசல்ல தான் வளருது. ஜக்கரியா நபி கண்ட்ரோல்ல தான் வளருது. ஊருக்கே தெரியும் அந்த குழந்தையோட கேரக்டர், அவ்வளவு கண்ணியமான கேரக்டர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தை பிறக்க வைக்கலாம். ஏன்னா இவங்க நபிமார்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கொலை பண்ணிடுவாங்க. என்னன்னு சொல்லி கொலை பண்ணுவாங்க? இப்போ நான் சொன்னல, ஒரு நபிக்கு அப்புறம் இன்னொரு நபி வந்துகிட்டே இருப்பாருன்ட்டு. இப்போ ஒரு நபி இறந்துட்டாரு, அடுத்த ஒரு நபி வர்றாருன்னு வைங்க. வரும்போது இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, ஆளாளுக்கு ஒரு 4 பேர் நானும் நபியுமா. இப்போ மக்கள் மத்தியில ஒரிஜினல் நபியும் இருப்பாரு, டூப்ளிகேட் நபியும் இருப்பாரு. நபிமார்களுக்கு அற்புதம்லாம் தரமாட்டான்ல, ரசூல்களுக்கு தான் அற்புதம். அப்ப நபிமார்கள்னால ப்ரூவ் பண்ண முடியாது நான் தான் ஒரிஜினல் நபின்ட்டு. ஆனா அந்த போதனைகளை வச்சு புரிஞ்சுக்கலாம், இது ஒரு நபினால மட்டும்தான் பேச முடியும். அதுக்கு மனசாட்சி உயிரோடு இருக்கணும். மனசாட்சி நீ சாகடிச்சிட்ட அப்படின்னா உங்ககிட்ட நபி பேசினாலும் ஒண்ணுதான், ஒரு சைத்தான் பேசினாலும் ஒண்ணுதான், எல்லாமே உனக்கு சரி ஒரே மாதிரி தான் புரியும். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, நபிமார்களை கொன்னுகிட்டே வராங்க. இப்போ அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு ரசூல் அனுப்புறான். அந்த ரசூல் எப்படிப்பட்ட ரசூல் அனுப்புறான்? டவுட்டே இருக்கக்கூடாது, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த ஒரு தூதர் தான் அப்படிங்கிற டவுட்டே இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் என்ன பண்றான், அவ்வளவு தூய்மையான அந்த குடும்பத்தில இருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமை தேர்வு செஞ்சு கல்யாணம் ஆகாமலே கன்னியாக இருக்கும் பட்சத்திலேயே அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறான். அந்த குழந்தையை பெத்தெடுத்துட்டு அவங்க ஊருக்குள்ள வராங்க. வந்த உடனே ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க, இன்னும் இப்படி ஒரு மோசமான காரியம் பண்ணிட்ட, உங்ககிட்ட இருந்து நாங்க இதை எதிர்பார்க்கல அப்படின்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் சொல்லும்போது அவங்க என்னங்கிறாங்க, எதுவுமே நான் பேச மாட்டேன், எதா இருந்தாலும் இந்த குழந்தைகிட்ட பேசிக்கணும், கேட்டு பிறந்த கை குழந்தை, ஒரு நாள் குழந்தை, எதா இருந்தாலும் இந்த குழந்தைகிட்ட கேளுங்க. எல்லாருக்கும் சுத்தி ஆச்சரியமா கேட்கறாங்க, என்ன விளையாடுறியா, எங்க இருந்து இந்த குழந்தைய பெற்றுட்டு வந்தா, இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு உன்கிட்ட கேட்டா நீ பாட்டு குழந்தைகிட்ட காட்டுறியா, அறிவு இல்லையா, குழந்தை எப்படி பேசுங்க. இவங்க எல்லாம் ஊர்க்காரங்க எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போதே தொட்டிலிருந்து சவுண்ட் வருது, எல்லாரும் இங்க வாங்க, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அவர் சொல்றாரு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் எனக்கு என்ன நபியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ ஒரு பிறந்த குழந்தை பேசுதுன்னா இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அப்ப பிறப்பு அற்புத பிறப்பு, குழந்தை பேசுது, உடனே எல்லாரும் வாயை மூடிட்டு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஈசா நபியா ஈமான் கொள்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தூய்மையானவர்கள் தான், ஏன்னா குழந்தை பேசுது. இது அப்நார்மலா நடக்குது. அப்ப இது பிறப்பே ஒரு அற்புதம் யாருக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல யாரும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மீது குற்றம் சுமத்தல. அந்த டைம்ல என்ன பண்றாங்க, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏதோ ஸ்பெஷலா நடந்திருக்கு, அதனால அந்த அவதூறு எதுவுமே அந்த காலகட்டத்தில் சொல்லல. இதே ஈசா நபி 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் அல்லாஹ் அவங்களுக்கு இன்ஜில் இறக்குறான். டியூட்டி அப்பதான் அவங்க சார்ஜ் எடுக்கிறாங்க. நுபுவத்தை அவங்க குழந்தையா இருக்கும்போது அவங்க நபியுடைய அந்த வேலையை டியூட்டியில எடுக்கல. புரியுதா? வயசாகணும்ல, இளைஞரா ஆகணும்ல, ஒரு 30 வயசு வரும்போது தான் அவங்க அந்த டியூட்டி சார்ஜ் எடுக்கிறாங்க. சார்ஜ் எடுத்ததை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல பனி இஸ்ராயல்கள் பண்ணிட்டு இருந்த தவறுகளை சுட்டி காட்டுறாங்க. அவங்க என்னெல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிறைய நீங்க பைபிள்லேயே கூட பார்க்க முடியும். யூதர்களுக்கும் யூத மதகுருமார்களுக்கும் ஈசா நபிக்கும் நடந்த அந்த வாக்குவாதம், ஒவ்வொரு கிளாஷு, அவங்க எந்தெந்த இடத்துலலாம் அவங்களுக்கு என்னென்ன இது பண்ணாங்க, டார்ச்சர் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பைபிளில் பார்க்க முடியும். அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தாங்க. என்னன்னா